மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களோடு நீர் இடைப்பட போகிற கிருபைக்காக நன்றிப்பா. நீர் எங்களோடு பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனா 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா, the book of Jonah, chapter 1 verses 3. வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி. போதும். அப்பொழுது யோனா எதை விட்டு விலகி போனானா? தேவனுடைய சமூகத்தை விலகி ஓடினான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு தலைப்போட பேர் என்ன தெரியுமா? ஷக்கீனா. சொல்லுங்க. ஹெப்ரேயரில் தேவ சமூகக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷக்கீனா, தேவனுடைய மகிமை, பிரசன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. பிரசன்ஸ்னால் என்ன? யாராவது சொல்லுங்க. இப்போ ஸ்கூலில் போனால் என்ன பண்ணுறாங்க? டீச்சரெல்லாம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. பேரெல்லாம் கூடும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரெசன்ட் மேம். தமிழில் உள்ளன் ஐயா. ஹிந்தியில் ஆகா ஆகா அப்படின்றோம் நம்ம. இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் காடுன்னு சொன்னால் கூட அது ஒரு இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் ப்ரெசன்ஸ் ஆகும். நம்ம போய் அந்த இடத்துல ஒரு ப்ரெசென்ட் ஆகணும். ஆமாம். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த மனுஷனை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யோனா மேலே ஒரு நல்ல திட்டத்தை வச்சார். அந்த நல்ல திட்டத்தை யோனாவில் என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. ஏன் ஒரு மனுஷனால் தேவனுடைய திட்டத்தினால் நடக்க முடியாதது? அடியாளமே. என்றைக்குமே பிசாசு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா தான் ஃபைட் பண்ண முடியும். அவன் எப்படி வருவான், எப்படின்னு செய்வான், ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் இது மனுஷன் செய்கிறானா? இது இந்த உலகத்தில் யாரும் கெட்டவங்களாம் ஆண்டவர் படைக்கலை. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் யாருமே ஆண்டவர் என்னவா படைக்கலை? யாரையும் கெட்டவங்களாம் படைக்கலை. என்னவா படைச்சாரா? அவருடைய சாயலில் படைச்சார். அப்போனா கடவுளை பார்க்கணுன்னா நம்மளை பார்த்தா தான் கடவுளை போலவே இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் படைச்சார். ஆனால் சில சூழ்நிலை, சில சந்தர்ப்பம் மனுஷர்கள் என்ன பண்ணிடுச்சு? நல்ல நல்ல ஃபுட்பால் பிளேயருங்களை நான் பார்க்குவேன், நல்ல நல்ல பிளேயருங்களை பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தா குடிச்சிட்டு ரோட்டில் தூங்கின்னுப்பாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி அந்த ஆளே இல்லை, அந்த மாதிரி மனுஷனே இல்லை. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப சாஃப்டாக்குவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஜல்தி பாவத்துக்கு அடிமையாகிட்டுக்குவாங்க. அவங்க அந்த மாதிரி ஆளே இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளானதுக்கு காரணமே ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் வந்துக்கும். சம்டைம்ஸ் ஒய்ஃபுங்க சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு குடிக்கலைன்னா அவரை போல் தங்கமானவரை யாருமே, குடிச்சிட்டாருன்னா அவர் பித்தளை டப்பாவாக மாறிடுறாரு, அலுமினிய டப்பாவாக மாறிடுறாரு. அப்போனா குடிக்கிறதுக்கு முன்னாடி யாராக இருக்கிறாரு? ரொம்ப நல்ல. அது தான் ஆண்டவர் படைச்சார் அவரை. ஆனால் ஏன் அப்படி மாறினார்னா, ஒரு மனுஷன் ஏன் மாறுவான் அப்படின்னா, தேவ சமூகத்தை இழக்கிறவங்க தான் மாறிடுவாங்க. யோனா யாரை விட்டு போனா தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு போனா. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் டார்கெட்டுக்கெல்லாம் பேய்க்கு எங்கே தெரியுமா? பிசாசுக்கு எங்கே தெரியுமா டார்கெட்டு? உங்கள் ப்ரேயர் லைஃப்பில் தான். வெரி குட். சில பேர் ப்ரேயரை ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, பிரச்சனை தொட்டு ப்ரேயரை என்ன பண்ணிட்டுக்குவாங்க? ஸ்டாப் பண்ணிட்டுக்குவாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறதில்ல, தேவனை தேடுறதில்ல. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா? ஒரே இடத்துல இருக்கிறாரா? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போனா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றது நம்மளுக்கு உணர்வு எப்போ வரேன்னா, நம்ம அவர்கிட்ட போய் உணர்ந்து கற்றுக்க மாற்றத்தான் வெளியே அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம கண்கள் பார்க்க முடியும். அப்போனா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. நம்ம பார்க்காததுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? இழந்து இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தை இழந்தா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அது இழக்கக்கூடாதமா இழக்கலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. என்ன கேட்டால் இழக்காததை சொன்னால் தான் நீங்கள் இழக்க மாட்டீங்க. ஒரு மனுஷன் ஏன் இழக்கிறான், அவனுடைய அந்த கான்சிக்வன்ஸ் பாருங்களேன். அதே 10வது வசனத்தை வாசிங்க. அதே வசனத்தில் 10வது வசனம், அதிகாரத்தில் 10வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால்
அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவன் நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். என்னத்தை விலகி போனானா, தேவ சமூகத்தை விலகி போனது என்ன ஆச்சா, அவனுக்கு பயம் வந்துச்சா. அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தை இழக்கிறீங்களோ உங்களுக்கு பிசாசு கொடுக்குறது என்ன தெரியுமா? பயம். என்ன கொடுக்குவா? பயம். என்ன நடந்துடுமோன்னு பயம், ஐயோ நடக்குமா நடக்காதான்னு பயம், என்ன நெகட்டிவ் தாட்ஸாகவே வரும். பார்த்துக்கிறீங்க, இவங்கெல்லாம் வந்து கடவுளை பார்க்காதுங்க. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து அவங்க டேடி என்ன சொல்கிறாரு, மேலேருந்து குதின்னு வர ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே எங்கேயோ இருக்குது பக்கத்துலேயே, குதிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை தூக்குனா என்ன பண்ணும் அந்த குழந்தை? ஏன் குதிக்குது? அவங்க அப்பா கீழே இருக்கிறாரு, அவர் கையை பார்க்குது, அவங்க அப்பாவை பார்க்க யாரையும் பார்க்குறதில்ல, அவங்க அப்பாவை பார்க்குது, அவ்வளோதான். நான் ஸ்விம்மிங் பூல் போகும்போது கூட ஒரு குழந்தை அப்படி தான் பண்ணிச்சு. அவன் டேடி வேண்டாமா வேண்டாமான்றார், இவ்வளோடு தான் இருக்குது, ஓடி ஓடி வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்குது. எனக்கே ஸ்விம்மிங் தெரியாது, அது ஆசைப்படுது ஸ்விம்மிங் அடிக்கணுன்ட்டு. காரணம் என்ன தெரியுமா? அதுக்குள்ளே யாருக்குறது? இன்னைக்கெல்லாம் நீ உன் அப்பாவை பார்க்குறியோ, அன்றைக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் குதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குவேன், சவாலாய் சந்திப்பாய். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சா இந்த உலகத்துக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ கூட நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் போகுது, மிஷின் எவ்வளோ சவுண்டுங்க உங்கள் காதுக்கு வருது, ஆனால் அதெல்லாம் என்ன ஆக மாட்டேங்குது? ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா உங்கள் மைண்டு அப்படி இருக்குது. உங்கள் மைண்டு அப்படி வச்சுக்க, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் சொந்தக்கார் வந்து பேசுவோம், பிரச்சனை வந்து பேசுவோம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வரும், உங்கள் பிள்ளைங்க மூலியமாக வரும், வேலையில் வரும், வாழ்க்கையில் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாத்தையும் தூரம் ஒதுக்கிட்டு என்கிட்ட எங்கள் அப்பா என்ன பேசுகிறார் அதை தான் நிறைவேறும். இன்றைக்கி பிரேமமாக ஆட்டோ காண போகும்போது கூட அப்படி தான் எல்லோரும் என்ன சொன்னாங்க, போய் கவுன்சிலரை பாருனாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுனாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஏசப்பாக்கு சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுவாரோ அதை. உங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சாலே போதும், வேலை கச்சிதமாக உங்கள் அப்பா பண்ணி முடிச்சிடுவார். எவ்வளோ பேருக்கு உங்கள் அப்பாவை தெரியும்? ஏசப்பாவை. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை இழக்கிறவங்களுக்கு பிசாசு கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? பயம். யாருன்னா ஒரு மனுஷனை காப்பாற்றிடலாம், பயந்தாங்களே நம்ம என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது. பைபிள் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கோ தெரியுமா? தைரியமாகுவாங்க. அல்லேலூயா. சில பொண்ணுங்கள்லாம் பார்த்துக்கிறேன், நான் பெரிய பெரிய ரைடிங்லலாம் போவோங்க, அதுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே பயமாகும். ஒரு பொண்ணாக இருக்கும், இது என்ன தைரியம் தெரியுமா? அது மேலேருந்து பஞ்சி ஜம்பிங்னு சொல்லுவாங்க, அப்படியே கை காலெல்லாம் கட்டிட்டு அப்படியே இப்படிலேருந்து போகணும். அவங்களுக்கு கடவுளை யாருன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? சில பொண்ணுங்கள்லாம் தைரியம், ரொம்ப தைரியங்க. நான் பார்த்துக்கிறேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற சில லேடிஸுங்க இருக்கிற ரொம்ப தைரியசாலி, நல்லது அது. அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாரை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க தெரியுமா? பயப்படவே மாட்டீங்க. அப்படி தான் இருக்கணும். கடவுளை யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் தைரியமாக இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குது தெரியுங்களா? God is everywhere. You should find that God is with you or what? நீங்கள் கண்டுபிடிக்கணும். தாவீது சொல்கிற, ஆண்டவரே நீ என்னை என்ன பண்ணாத, உன் சமூகத்தை விட்டு என்ன விலக்கிடாத, உன்னுடைய ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணாத. அப்போனா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவ சமூகமும் முக்கியம், சமூகத்தை தேவ ஆவியானவரும் ரொம்ப முக்கியம். ப்ரேயர் முக்கியம் இல்லை, நீ ப்ரெசென்ட் ஆகிட்ட சர்ச்சில், ஆனால் அந்த ப்ரெசென்ட்டில் உனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் பேசுகிறாரான்னு பார்க்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, என்னை ருசித்து பார், நான் தேனிலும், டேஸ்ட் அண்ட் see the Lord is good. நீ ருசிக்கணும், ஜெபத்தை ருசிக்கணும், தேவ சமூகத்தை ருசிக்கணும். உனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் கட்டளை போய் சொல்லு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, நீ பார்த்துக்க ராஜா, உனக்கு தெரியாது என் வாழ்க்கையில் என்ன ஆகாது, நடக்கவே நடக்காதுப்பா, நீ என்னை கூப்பிட்ட இவ்வளோ தூரம் நடத்துனேன். யோனாவை எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார் தெரியுமா? அவன் மேலே வச்சிருந்த நோக்கமே வித்தியாசம். ஆனால் அவனுக்கு பயம் சூழ்ந்துடுச்சு, ஐயோ என்னால் ஆகாதுன்னு நினச்சான். ஆனால் மறுபடியும் திரும்பி என்ன தரம் ஆண்டவர் பண்ணார்? அவர் எவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. நீயே வாண்டானா கூட உன்னை தேடி தேடி கர்த்தர் வருவார். ஆமென். அல்லேலூயா. அது யோனாக்கு வந்து வேறு மாதிரி வச்சார், எனக்கு வேறு மாதிரி வச்சார். யோனாக்கு மீன் வச்சார், எனக்கு நாயை வச்சார். நாய் மூலியமாக ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிறார். எப்படியெல்லாம் பண்ணிக்கிறார் தெரியுமா என்கிட்ட ஆண்டவர்? அவர் காதல் எவ்வளோ உண்மை உள்ளவர் காதல். நான் அவர்கிட்ட பேசுனா கூட ரோட்டில் என்கிட்ட அவர் பேச பார்க்க வருவார். ஆமென். அல்லேலூயா. துரத்தி துரத்தி காதலிச்ச ஒரு நல்ல காதலன் அவர். ஆமென். அல்லேலூயா. அவரை லவ் பண்ண கற்றுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. எங்கே போனாலும் அவர் உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் நீ கண்ணு பார்க்கும்.
எங்கன்னா போங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறாருன்னு வெளியே காட்டுவார். எவ்வளோ பேர் இதை பார்த்துக்கிறீங்க, இதெல்லாம் ஏசு தான் பண்ணிக்கிறாரு. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தர், யாரோ ஒரு ஃபார்மர், ஒரு பெரிய நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார். அவருடைய மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாரா, எங்கேயோ மலை ஹில் ஸ்டேஷனில் வந்துன்னு இருக்கும்போது மழை வந்துச்சான். இவர் கார் இப்படி போயிட்டு இருந்துச்சான், இன்னொரு கார் இப்படி வந்துச்சான். இந்த கார் போகும்போது ஒரு பள்ளத்தில் தண்ணி இருந்துக்குது. அந்த தண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ண தொட்டு இவர் கார் கண்ணாடி மேலே வந்து இப்படி விழுந்துருக்குது. இவர் ஒரு நிமிஷம் கண்ணு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, வைசர் ஆன் பண்ணுறதுக்கு இப்படி டச் பண்ணாரா, போன ஃபாஸ்ட்டில் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி டைரெக்டாக மவுண்டன் மேலேருந்து கீழே வந்துக்கிறாரு. அதுக்கு எவ்வளோ ஏர் பேக்ஸ்க்கு தெரியுமா? அந்த காருக்கு 7 ஏர் பேக்ஸ். இன்னொரு என்ன தெரியுமா, சீட் பெல்ட்டே போடலையா அவர். ஓ, அப்போனா நம்மளை எவ்வளோ அழகாக அவர் கெட்டூர் இல்லை, ஆனால் நம்மளே சாவணும்னு நினச்சி போகும்போது கூட அந்த அழகான தேவன் நம்மளை வந்து காப்பாற்றினாரியா. நீ தேடலன்னா கூட உன்னை தேடி ஒருத்தர் வந்தார் அவர். அப்போது நீ தேடாமவே உன்னை தேடி ஒருத்தர் வந்தாருன்னா, நீ தேடுனா உன்னை எவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் தேடி வருவார். ஆமென், அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட வரல, ஃபஸ்ட்டு கடவுள் உன்னை தேடி வந்தார். அப்போனா நீங்கள் தேடுறதுக்கு கற்றுக்கங்க. அதுக்கு தான் சொல்லுவேன். எப்படி தேடுவேன் தெரியுமா? ஒரு நகை காண போனால் எப்படி தேடுவேன், ஒரு புள்ள காண போச்சுன்னா எப்படி தேடுவேன், அந்த மாதிரி கடவுளை தேடுன்ற, கெட்டிக்கிற வரைக்கும் தேட அவரை. யாக்கோபு சொல்கிறான், நான் உன்னை பார்க்குற வரைக்கும் நான் விடமாட்டாண்டவரை. ஒரு வைராக்கியத்தை ஆண்டவரை இதுலேருந்து விடுதலை எனக்கு தர வரைக்கும் நான் உன்னை தேடினே இருப்பேன்பா. இதை கொடுக்காதப்போ ஆனாலும் நான் உன்னை தேடுவேன் ஆண்டவரை. ஆமென், அல்லேலூயா. தாவீது இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், சங்கீதம் 105 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல ஒரு தேவ மனுஷன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை, அது செய்தியை கேட்கும் போதே அப்படியே பிரமிச்சிட்டேன் நான். 105 சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் என்ன பண்ணுமா, டெய்லி தேடணும் நீ. ஆமென், அல்லேலூயா. யோனா டெய்லி தேடல, பிரச்சனை வரும்போது தேடினா பிரச்சனை சால்வ் ஆகிட்ட பிறகு விட்டு ஓடிட்டான். ரொம்ப பேர் சர்ச்சுக்கு வந்து என்னத்துக்கு வருவாங்கன்னா பிரச்சனைக்காக வருவாங்க. பிரச்சனை சால்வ் ஆனது ஜீசஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, மறந்துடுவாங்க. சில பேர் பார்த்துக்கிறேன், பிரச்சனை வரும்போது ரொம்ப அழுதுன்னு வருவாங்க சர்ச்சுக்கு, 3 ப்ரேயரை அட்டன் பண்ணுவாங்க. பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆனதுமே ஆப்சென்ட் ரெஜிஸ்டர் எடுத்து ஆண்டவர் பார்க்குவார், எல்லாம் ஆப்சென்ட். இல்லை நான் கடவுளுக்காக உயிரே கொடுத்துட்றேன்னுவாங்க, நான் கடவுளுக்காக செத்துடுறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், டெய்லி தேடுறீங்களா? டெய்லி எதை தேடுற நீ? உன் மொபைல் ஃபோனை தான் காலையில் தேடுற, சார்ஜர் தேடுற, பேட்ரி லோவாகுதான்னு பார்க்குறேன். உன் பேட்ரி ப்ரேயர் லைஃப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தியா? நீ இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தினந்தோறும் கர்த்தர் என்ன பண்ணுவேன். பைபிள் சொல்லு, தேவ சமூகத்தை தேடுறவங்க எப்படி இருப்பாங்களா? சங்கீதம் 16 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. தினந்தோறும் நீ கடவுளை தேடினா கடவுள் கொடுக்குற கிஃப்ட் பாருங்க. உனக்கு தேடாத இருந்தால் பயம் வரும், தேடினா என்ன வரும் பாருங்களேன். சங்கீதம் 16 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிமா. நாங்கள் செல்லும் பாதையில் இப்பொழுது எங்களை வளர்த்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி. சங்கீதம் 16:11 சிஸ்டர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும். அவருடைய சமூகத்தில் என்ன கிடைக்குதா நம்மளுக்கு? பரிபூர்ண ஆனந்தம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பேர் என்ன வச்சுக்குவாங்கன்னா ஆனந்தன்னு வச்சுக்குவாங்க. பேர் என்னன்னு கேட்டால் சாந்தமானு வச்சுக்குவாங்க. என்ன ஆனால் சாந்தமாக இருந்தால் கோவப்படாதீங்க. ஆனால் சாந்தமே என்ன இல்லை அதுக்கிட்ட, பேர் உண்டி என்ன சாந்தம். சில பேர் டாப்பாக வைக்குவாங்க, இயேசுன்னு வச்சுடுவாங்க. என்னென்னு வைக்குவாங்க? பேருக்கு ஏற்ற வாழ்க்கையெல்லாம் ஆகாது. தேவ சமூகத்தை தேடினது தான் அந்த மாதிரி வாழ்க்கை ஆகும். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று கூட வச்சுக்குவாங்க, சந்தோஷ்.
சந்தோஷ் யாருன்னா இருந்தீங்கன்னா வேதனைப்படாத. அந்த பேர் என்ன, சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு அர்த்தம். என்றைக்குமே பாருங்களேன் யாரோ செத்த மாதிரியே ஒரு மூஞ்சி. தேவ சமூகத்தை தேடுறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த வசனம் என்ன சொல்லுது? எப்படி இருப்பாங்க? பரிபூர்ண ஆனந்தமாக இருப்பாங்க. இங்கிலீஷில் என்ன வார்த்தை ஆனந்தமாக இருக்குது? ஜாய். சிஸ்டர், உங்கள் பேர் ஜாய்ஸ் மேயர் வைக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் பி ஜாய். எப்படி ஜாயாக இருப்ப தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போனால் தான் சிரிப்பே வரும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன வரும்? சிரிப்பே வரும். சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, ஏன்னா ஆவியில் நிரம்பிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாம், அல்லேலூயா. மனுஷனாக இருந்தால் நீங்களாம் என்னென்ன பாடுவீங்க தெரியுமா? மனுஷனாக இருந்தால் என்னென்ன வரும் உங்களுக்கெல்லாம்? துக்கம் வரும். சொல்லுங்கள், துக்கம் வரும், சந்தோஷம் வரும், அந்த மாதிரி ஆட்டோ திருடுறதெல்லாம் வரும். அப்புறமா என்ன வரும்? கண்ணீர் வரும். டாக்டர் பட்டெக்ஸில் பஞ்சர் பண்ணால் நோவு வரும். வரமா எல்லாம் வரும். ஒரு வீடியோ பார்க்க நான் சின்ன குழந்தைங்க ஊசி குத்தும் போது டாக்டர் இப்படி மெடிசன் எடுக்கும் போதே ஒரு சவுண்டு ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? மனுஷனாகிறோம். ஒருவேளை இதெல்லாம் யாராவது வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கோமாவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எங்கே இருக்கிறீங்க? ஏன்னா கோமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகாது, ஒன்றுமே தெரியாது. நீங்களாம் கோமாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வராது. நீங்களாம் மனுஷனாக தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஆனால் இதை மீறி ஒருத்தர் சந்தோஷமாக எப்போ இருப்பான் தெரியுமா? தேவனை தினந்தோட தேடுறவன். பிரதர், ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி காமன் டு எவ்ரி ஒன் பிரதர். பிரச்சனை எல்லாருக்குமே காமன். அது ஒரு மனுஷனாக வாழ்ந்தா. ஒரு குழந்தை காது குத்தும் போது ஒருத்தர் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு பொண்ணு குழந்தைக்கு ஆரம்பிக்கிற முதல் பெயினே காது குத்துறது தான். ஆமாவா? தெரியவே இல்லை எனக்கு. ஆனால் சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, வைஸ் டாக்காக சொன்னாங்க. ஏன்னா அது காது குத்தும் போது தான் அந்த குழந்தைக்கு என்ன வருது? அது சாகுற வரைக்கும் வலி மேலே வலியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அவர் பெயின் இன் அவர் லைஃப் இஸ் காது குத்திங்ஸ். டிரான்ஸ்லேட் பண்ணிங்கிற தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்காங்க. அப்போ தான் மொதல் ஸ்டெப் அது பெயினில் வருதான். அப்புறமா வாழ்க்கை, அப்புறமா கல்யாணம், அப்புறமா குழந்தைய பெற்று வளர்க்குறது, இதெல்லாம் பெயின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதிக்கிறாங்க. வெரி குட், இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி கரெக்ட். கரெக்டாக இல்லைங்களா சிஸ்டர்ஸ்? நீங்கள் போகிற பெயின் எல்லாம் ஃபஸ்ட்டு காது குத்துறதுல தான் ஆகுது. பையங்க போகிற ஒன்றும் குத்துறதில்ல. கல்யாணம் ஆனாலும் கொல்லை குத்துட்டு அவர் பாட்டுக்கு ரவுண்ட் அடிக்குவார். அல்லேலூயா. ஆனால் சில நல்ல தகப்பன் கேட்குறாங்க, தினந்தோறும் சிந்தனையில் சுமக்கிறவர்கள் ஆகிறாங்க. அந்த மாதிரி தகப்பன் கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்தை ரொம்ப கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சிருந்தாருன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். யூ ஹாவ் அ வெரி குட் மேன் இன் யுவர் லைஃப், நாட் பாய், மேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல பொறுப்புள்ள தகப்பன் யார் தரமா? பிள்ளையை வளர்த்து காட்டுவான். ஆமென், அல்லேலூயா. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க, தேவனை தேடுறவங்க எப்படி இருப்பாங்க? ஆனந்தமாக வாங்க. பாட்டுங்கள்லாம் இருக்குது, ஆனந்த என்ன பாட்டு தெரியலையா? ஆனந்த அப்படி இல்லை, ஆனந்தம் என்ன வருது அது இன்னொரு. இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு. அல்லேலூயா. சிரினா பாருங்களேன், கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன வருது இல்லை, சிரிப்பே எவ்வளோ தான் சிரிக்கவே இதுங்க கோமாவில் இருக்கிற மாதிரியே பார்க்கும். ஆனால் இதுங்கெல்லாம் யாராக இருக்கோ தெரியுமா? கிறிஸ்டின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா இவங்கள போல ஒரு பரிசுத்தவானு அம்மா செத்து போகணும். நீங்களாம் நான் ப்ரேயர் பண்ணுறேன், இவ்வளோ பரிசுத்தவான் பூமியில் என்ன பண்ணக்கூடாது, பூமி தாங்காது, போயிடணும் டேக்க. ஏன்னா நீ ஆண்டவர் டேக்கணும், நீ போயிடு பிரதர். நீ கூட என்றைக்குமே கோமாவே பார்க்கறது என்ன? நான் இது ஜாதி வெறி, நான் எப்படி தாக்குவேன். இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் நடலாம் எப்படிக்கும், நாங்களாம் மேல் ஜாதி. எங்களுக்கு இனிமே சொல்கிற தேவனை பார்க்குறவங்க எப்படி இருப்பா தெரியுமா? மகிழ்ச்சியாகுவா. உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா ஜனங்க அவங்க கூட எப்படி இருப்பாங்க தெரியுமா? சந்தோஷமாக. அப்போ உனக்குள்ள கடவுள் இருக்கிறது எப்போ தெரியுமா? காட் இஸ் அ சோர்ஸ். எவ்வளோ பேர் தெரியும்? கடவுள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இது நினச்சிக்கோங்க. இது ஒரு இதில் தண்ணி இருக்குது. இது ஏசப்பா. சொல்லுங்கள், இது ஏசப்பா. இவர் நம்மளுக்கு சோர்ஸ். இவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. தகப்பனுடைய பேர் சோர்ஸ். இன்கம் சம்பாரித்து கொடுக்குறது தான் தகப்பன். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றுனா இது பேர் ரிசோர்ஸஸ்.
அப்போனா இங்கே இந்த இயேசு எங்கே வந்தார்? இப்போ இது யார்? இப்போ இது இப்போ இயேசுவை பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும்? உங்களை பார்த்தா தான் இயேசுவோட பிள்ளைன்ட்டு கடவுள் இருக்கிறாரேன்னு தெரியும். நீங்கள் பார்த்தா கோமா ஸ்டேஜில் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி உக்காந்தா எங்கே இந்த கடவுளை பார்க்குவாங்க? நீங்கள் சொல்லணும், பிரதர் எவ்வளோ பிரச்சனைனா இருக்கட்டும், சிஸ்டர் என்னன்னா இருக்கட்டும்மா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் மாற்றுவார், வா தைரியமானு. எழுந்து போனவங்களுக்கு நம்பிக்கையை தருகிறவன் தான் கிறிஸ்தவன். பார்த்து நடக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, பார்க்காமவே நம்பணும் கர்த்தரை. ஆமீன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்துடைய சீக்கிரட்டை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டானா எதை குறித்து அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? கவலையும் இல்லை, பயமே இல்லை. ஹிந்தியில் சொல்லணும்னா பிந்தாஸ் லைஃப். போலோ பிந்தாஸ். பிந்தாஸ்னா பிந்தாஸ். திருப்பத்தூருக்கு ஹைவேல போயின்னு இருக்கிற லுங்கியை போட்டுட்டு ஒருத்தர் ஒரு ஷர்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு வாயில் ஒரு பீடியை வச்சுக்கிட்டு எங்கே படுத்துன்னுக்கிறாருன்றீங்க? ஹைவேல படுத்துன்னுக்கிறார். இஸ் என்ஜாயிங் இஸ் லைஃப். என்ன ஆயிடுச்சு அவருக்கு? நார்மலான மனுஷன் தான். ஒரு டானிக் உள்ளே போச்சு, அவரை மறுரூபமாக்கி விட்டுச்சு. சில பேர் பார்த்தீங்களா, போதை தலைவருக்கே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? பாம்பை போய் முத்த கொடுக்க போகிறான், லாரியே இடிக்க வரான், வா அப்படி. ஏன்? அவனுக்குள்ளே போன ஒரு காரியம் அவனை என்ன பண்ணிச்சு? வெளியோ மாற்றிடுச்சு, அவனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு உன்னக்குள்ளே கூட கடவுள் உள்ளே போனது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கூட வெளியே மாற்றத்தை கர்த்தர் காட்டுவா. ஹல்லேலூயா. உனக்குள்ள சிரிப்பு இருக்கும், உனக்குள்ள சந்தோஷம். இப்போ கூட பாரு, கோமா ஸ்டேஜில் உட்காந்து மற்ற உட்காந்துங்க, நல்லா கையை தட்டி நல்லா சொல்லுங்க, என் பிரச்சனையில நீ ஆண்டவர் காப்பாத்துற உண்மைனா நான் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பேன். பிசாசை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஏ பேட்டா, நான் கீழே விழுந்தேன்னு என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. நான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் ஏந்திரிக்குவேன். நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் வணங்குற கடவுள் யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இது தெரியுதோ பயப்படவே மாட்டாங்க. உங்களுக்கு பயமே வராது சிஸ்டர், வரவே வராது. எங்கள் ஒய்ஃப் வந்து என்ன திரும்ப சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகும்போது இப்போ இது இருக்குதான், ஒரு ஹஸ்பண்டுங்க குழந்தை பொறுக்கிறது ஒய்ஃப் கூடவே என்ன பண்ணலாம், இருக்கலாம். குழந்தை பொறுக்கிற அந்த பெயின் கூட ஹஸ்பண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் என்னை பார்த்து சொல்லிச்சு, நீ என் கூடவே இருக்கணும். நான் இல்லையா, எனக்கே பயமா, இதெல்லாம் பார்க்க முடியாது, நீ என்ன பண்ணு இப்போ. ஆனால் எங்கள் ஒய்ஃப் இல்லை நீ வந்தே வரணும், என் கூட வந்தே வரணும் அப்படின்ச்சு. நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, இதுலேருந்து எப்படின்னா காப்பாற்றுப்பா, எனக்கு வேறு யாருன்னா கஷ்டப்பட்டாலே எங்கள் மனசு ரொம்ப கஷ்டம். எங்கள் ஒய்ஃபெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் பார்க்க முடியாதுப்பா. ப்ரேயர் பண்ணினே இருந்தேன். சடனாக ஆண்டவர் ஒரு லாஸ்ட்டு செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அங்கே போனதுமே எங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் டயர்டாக படுத்தாங்க. உள்ளே போனதுமே டாக்டரு எப்படியும் ஆகிறேன், நல்லா ஆகிறேன், இன்னைக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் டைட்டாகுது டாக்டர். நாங்கள் ஆம்பா கொஞ்சம் படுமா அப்படின்னாங்க. படுத்தோன்னு பார்த்தா சோட்டு வெளியே வந்துட்டுக்கிறார் கொஞ்சம். இமீடியட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அந்த டைம் பாருங்களேன், எங்கள் ஒய்ஃபை உள்ளே படகை வச்சுட்டாங்க. எங்கள் ஒய்ஃப் மறந்துட்டுக்குது என்ன, நான் உள்ளே வர வேண்டியது, என்னை கர்த்தர் காப்பாற்றிட்டார். நான் பண்ணிச்சப்போ சக்ஸஸ் ஆச்சு எனக்கு அதெல்லாம். அப்போ என்ன சொல்ல, ஆண்டவரே என்னை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமா பிளான் போடுறப்பா. ஸ்பாட் லைட்டுன்னு போயிட்டு போன ஒரே ஒரு 2 ஹவரில் எங்கள் ஒய்ஃபுக்கும் அந்த பயம் இல்லை. எப்போ குழந்தை பொறுக்கிற அந்த ஃபீலே வரல, அப்படியே அழகாக அந்த பயத்தை எடுத்துட்டார் கர்த்தர். நான் என்னன்னு சொல்கிறேன், நான் வணங்குற கடவுளும் நீங்கள் வணங்குற கடவுளும் சேம் தான். எனக்கு இந்த ನಮಗೆ ಈ ಮೀಟ್ರ್ ಇದೆ, ನಿಮಗೆ ಯಾಕೆ ಇಲ್ಲ ಕೇಳ್ತೀನಿ ನಾನು. ನಿಮಗೆ ಭಯ ಇದೆಯಾ? ನಿಮಗೆ ಭಯ ಇದೆಯಾ? ಭಯ ಇದ್ದರೆ ನೀನು ನನ್ನ ತಗಪ್ಪನ್ನು ನೀನು ಇನ್ನೂ ನೋಡಿಲ್ಲ. எங்கள் அப்பாவை பார்த்த முகங்க ஒரு நாள் என்னாவாது. அல்லேலூயா. மொபைல் ஃபோனை பார்த்தா வெக்கப்பட்டுருவேன், இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வெக்கம், பொண்ணோ பையனோ பார்த்தியா வெக்க மேலே வெக்கம். ஆனால் கர்த்தரை பார்த்தீங்கன்னா வெக்கத்துக்கு பதிலாக நன்மையை தருகிற தேவனா இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ வீட்டில் ப்ரேயர் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் நீ ஆண்டவரை துதிக்குவேன், வெளியே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்க கூட நடக்கிறதே நீ பார்க்குவாய். சும்மா யோசிச்சு பாருங்க, ஈ இஸ் a rich person.
என்ன மாதிரி கார் தெரியுமா அந்த கார்? ஒரு சீரியஸ் வாங்கிக்கிறது, உயிரே காப்பாற்றுற காரு. ஹேர் பேக்கெல்லாம் எப்படி தெரியுமா? நீங்கள் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஸ்டேரிங் பிடிக்கும் போது உங்கள் ஹார்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஒரு பேக் ரிலீஸ் ஆகிட்டு ஹார்ட்டை கவர் பண்ணும். அந்த மாதிரி இதில் 7-9 பேக் வச்சுக்கிறாங்க, உயிரே ஏதோ சேதாகும். அந்த மாதிரி 1.5 கோடி ரூபாய் காரு. even though he has money, அவன் வாழ்க்கை என்ன பண்ண முடியல அவங்களால. ஆனால் தேவ சமூகத்தை தேடுறவங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் காட்டிடுவார். உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தேவ பலனை கொடுத்து பிரச்சனைக்குள்ளே கர்த்தர் அனுப்புவார். அப்போனா எப்படி தரமா இருப்ப நீ? சவாலாக ஏற்றுக்குவேன். பார்த்துக்கலாம் விடு, எங்கள் அப்பாவுக்கு தெரியாதது என்ன ஆகாது என் வாழ்க்கையில். ஃபாதர் சொல்லுகிறார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட எனக்கு ஒரு நாளும் விட மாட்டா, எனக்கு தாங்கிட பலன் தருவா, என்னை எப்பொழுதுமே தப்பி செல்ல வழி செய்வா, என்னை தப்பி செல்ல வழி செய்வா. நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனலில் ஸ்டீவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு ஹண்டர். நீங்கள்லாம் யாரும் தெரியுமா? ஸ்டீவ் எல்லாம் தெரியாது. நீங்கள் விஜய், அஜித், ரஜினிகாந்த் இவங்க தான். இவர் யாருன்னா நல்ல ஒரு ஹண்டர், ஃபிஷர்மேன். இவர் மீன் பிடிக்கிற ஒரு ஆள். அவருடைய உயிர் எப்படி போச்சு தெரியுமா? ஒரு ஃபிஷ் இருக்கும், அந்த ஃபிஷ் பேர் என்ன? கேட் ஃபிஷ் என்று தான். அது இந்த மாதிரி ஒரு மீன் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு வால் இருக்கும். அவர் எவ்வளோ நாலேஜ் உள்ளவர்னா அதுங்களை பிடிக்கிறதுல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷனா. குரோக்கடைலெல்லாம் அப்படியே பிடிச்சிடுவார். சின்ன மீன், அந்த வாலில் எலுண்டு முள் இருந்துச்சான், அது அவருடைய விலாவ எலும்பில் குத்தி சேர்த்துட்டார். உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தால் கூட ஒரு நாள் அது ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு டேலண்ட் இல்லாமல் தேவ சமூகம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், மரண இருள் பள்ளத்தாக்கு நீ போனாலும் நீ போயிடவே மாட்ட. பொல்லாப்புக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் இந்த உலகத்தை யார்கிட்டே இருக்காது. உன்கிட்ட இருக்கிற அதை நம்பிக்கை உன் குடும்பத்தை யார்கிட்டே இருக்காது. ஏன் தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற தேவன் பேசினே இருப்பா, உன்னை தட்டி தட்டி எழுப்பினே இருப்பா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடுறவங்க முதல்ல அது தைரியமாக இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பவுமே கூட சிரிச்சுங்க கூடாது. அது ஒரு மாதிரி நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மூஞ்சிலே ஒரு கலர் சிக்கும். நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப பேருக்கு மூஞ்சிலே என்ன இருக்கும் தெரியுமா? சிரிச்சு மூஞ்சியாக இருப்பாங்க, அழகாக இருக்குவாங்க. பார்த்தாலே ஏய் இவங்கள்ட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குதுப்பா. சில ஆளுங்க வரும், ஆமாம் நரி மூஞ்சில் முழிச்சா வேலை நடக்காது. அந்த காலத்தில் நரி இருந்துச்சு, இந்த காலத்தில் இது தான் நரின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சிரிப்பே வராது, கடன் வாங்கி சிரிக்கணும். அவங்க எப்போ சிரிக்கிறாங்களோ அப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணோமா? சரிண்ணா, பைபிள் சொல்லுது மற்றவங்க உங்கள்கிட்ட ஏதாவது வேணும்னா நீ என்ன பண்ணுன்றாரு? நீங்கள் சிரிச்ச முகத்தோட ஒருத்தருக்கு பேசுங்க, வியாதியே போயிடுமா? தமிழில் ஒரு பழமொழிக்குது, வாயை விட்டு சிரிச்சா பாதி குதமாகிறதுக்கு ஒரு வழியே என்ன தெரியுமா? நல்ல சந்தோஷம். காசு குத்து சிரிக்கிற ஒரு எக்ஸசைஸ் கற்று கொடுத்துருங்கிறா. இது என்ன தெரியுமா? காசு கொடுத்து கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களுக்கு. என்னத்துக்காக? சிரிக்கணும்ண்டு. நம்மளுக்கெல்லாம் இலவசமாக ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. 32 பல்லு கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு. சிரிமா, சிரிச்சு சதோ மகிழ்ச்சி ஆயிரு. பிரச்சனையை பார்த்தா சிரி, துரோகம் வருதா ஜெய் ஸ்மைல். அல்லேலூயா. நீ எவ்வளோ சிரிக்கிறியோ உனக்காக அவ்வளோ இறங்கிடுவார் அவர். நீ எவ்வளோ சண்டை போடுறியோ அவர் மேலே பார்த்து சின்னுக்குவார். பார் லூஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. நான் இவனை என்ன சொன்னேன், நீ என்ன படிக்க. நேற்று நம்ம ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கிறேன், ஒரு ஆள் டானிக் போட்டுக்கிறார், டானிக்கும் வாங்கிக்கிறாரு. எங்கே பார்க் பண்ணிட்டுக்கிறாரு? நடு ரோட்டில் பார்க் பண்ணிட்டு, ஏன்னா இவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணல, இன்னொன்று நானும் பின்னாடி நிலைங்கிறேன். அப்புறமா பார்த்தா நான் கொஞ்சம் சைடுக்கு வாங்க, நான் இப்படி போயிடுறேன் அப்படின்னா, போப்பா போ. அவர் இறங்கி லெஃப்டில் அடித்தாலே போதும், நான் ரைட்டு கூட வேண்டாம், லெஃப்டில் அடித்தாலே கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார் அவர். ஆனால் கடவுள் பாரு, எங்கோ ஒரு புத்தி கற்றுக் கொடுத்தாரு அவருக்கு. நான் விட்டு வந்தேன், இன்னொருத்தர் சரியாக கொடுத்தாரு ஷாட்டு.
நீ எவ்வளோ ஆண்டவர்கிட்ட கொடுக்குறியோ, நீனா லெஃப்ட்டு அங்கே பஞ்ச் மேலே பஞ்ச் கொடுக்க வைக்குவார். நீ வெறும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்து பாருங்கம்மா, வெறும் ஃபிலிம் பாருங்க, கிளைமேக்ஸ் சீனில் பாருங்க, இது கரெக்டாக அவர் தான் கொடுத்துங்குவார் ஷாட்டு. உங்கள் பிள்ளை திருந்தாலும் இருக்குவான், சடன்னாக ஆண்டவர் போய் கரெக்டாக ஒரு 2 கை 2 காலை டேங்கர் மாதிரி திருப்பிட்டு அப்படியே மெதுவாக வருவார். அப்போ தெரியும் இது இந்த ஆப்ரேஷன் கர்த்தர் சக்ஸஸாக பண்ணிக்கிறார். அன்றைக்கி யோனாக்கு மீனை வச்சார், எனக்கு நாயை வச்சார், உங்களுக்கு என்ன வச்சாருன்னு தெரியல. அப்போது நம்ம வெறும் என்ன பார்க்கணும், டைரக்டர்கிட்ட போய் சொல்லணும், டைரக்டர் இந்த சீன் கொஞ்சம் பாருங்கள் எப்படின்னா போதும், அவர் கவலைப்படாதப்பா, கிளைமேக்ஸ் வரும் பாரு, கண் திறந்து பார்க்குவேன் இல்லையா. எல்லாரும் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க, இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது, அவர் செங்கலை தூக்கின்னு பறக்குவார், அந்த சீன் நல்லா இருக்குது பாரு அப்படின்னு. நீங்கள் அந்த ஃபுல் 3 hour மூவிக்கு எதுக்கு போவீங்க தெரியுமா, செங்கலை தூக்குறதுக்காக, பார்க்கறதுக்காக. நீங்கள் கூட தேவ சமூகத்தை பார்த்துட்டீங்கன்னா செங்கல் தூக்குற சீன் வந்தே வரும், பாரு நல்லா வாயை விட்டு என்ன பண்ணு சிரி. ஃப்ரீயாக கொடுக்குறாருமா அவனுக்கு சுகத்தை, வாயை விட்டு சிரிச்சாலே. ஏன் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கான்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவனுக்கு கவலை, பயம். வெரி குட். நெக்ஸ்ட்டு ரொம்ப யோசிக்கவங்க, என்ன ஆகுது இதெல்லாம் வந்தா. ஸோ ரொம்ப பயம் வந்தால் என்ன ஆகுது, ரொம்ப பயம் வந்தால் கன்ஃபார்ம் ஜல்தி பாட, ஏன்னா அது டைரெக்டாக மோட்டரை என்ன பண்ணிடுது, ஆஃப் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னப்பா, சிரிக்கவே மாட்டாங்க. நீ சொன்னது அதை சொன்னது ஒன்று தான் சொன்னது என்னென்னா சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிக்குவாங்க. ரோஸ்னே இந்த என்னறாங்க, என்னங்க யாருக்கிட்டையும் நல்லா பேச மாட்டாங்க, சாப்பாடு நல்லா இருக்கும், சாப்பாடு என்ன ஆகாது. என்கிட்ட வாங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், எங்கே ஆரம்பிக்கணும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில், எங்கே முடிக்கணும்னு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். பயங்கர பிரச்சனையாகும். நல்லா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வருவேன், கப்பாப்பா அடிக்குவேன். இப்போ இல்லை, கொஞ்சம் டயட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆனால் நேற்று பார்த்தேன், ஒரு பீஃப் பிரியாணி நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி இறங்கிங்கிற ஃபீல்டில் பேக் டு த ஃபார்ம். ரொம்ப பேருக்கு உன் கெடிக்கலன்னு வைத்தறிச்சு இல்லை, சிரிக்க மாட்டேறியா, கர்த்தர் தருவார் மகளே, சொந்த போவாத மகனே, உனக்கு ஒரு நல்ல சாப்ஸ் பீஸ் தருவார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பெட்டில் பார்த்தா என்ன வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது. ஒருத்தர் ஹைவேல நல்லா தூங்கின்கிறாரியா, அவ்வளோ லாரி சவுண்டு, அவ்வளோ பெரிய ஹைவே, NH நேஷ்னல் ஹைவே, எங்கே தூங்கின்கிறாரு, லுங்கியை போட்டு கால் மேலே கால் போட்டு. அவருக்கிற கான்ஃபிடென்ட்டு டெய்லி சர்ச்சுக்கு வர உனக்கு இல்லாதக்குது. ஏன் சிஸ்டர் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா, புள்ளியை குறித்து, அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை குறித்தே கவலைப்பா, எனக்கு ஒரே ஒரு தாலி எனக்கு எரிச்சுனாப்பா, ஒன்னே ஒரு எல்லாருக்கும் 10 தாலி ஆயிரம், ஒரே ஒரு தாலி. கல்யாணம் ஆகிட்ட பிறகு என்ன கேட்குவாங்க, எனக்கு ஒரே ஒரு புள்ள ஒன்று ஆண்டவர், எனக்கு அதை விட்டா வேறு எந்த ஆசையும் இல்லை. அது வந்த பிறகு உன் ஆசையே போயிடுச்சுக்க. அல்லேலூயா. ஒரு சேரு, குழந்தை உட்கார சேர் எவ்வளோ தெரியுமா, 3000 ரூபாவா, 3000 ரூபா சிஸ்டர். ஷூ, இப்போ தான் தெரியுது ஆண்டவர் எவ்வளோ நல்லா கரெக்டாக வளர்த்து கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் டப்பு வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. பெட் இருந்தால் கூட என்ன வர மாட்டேங்குது உங்களுக்கு, வீடு இருக்குதுப்பா, நல்ல சாப்பாடு இருக்குது, சாப்பாடு என்ன ஆக மாட்டேங்குதான், இறங்க மாட்டேங்குது. தெரியாத கல்யாணத்தில் ஒருத்த போய் என்ன பண்ணிக்கிறான், நல்லா சாப்பிட்டு வந்துங்கிறான். நம்ம தெரிஞ்ச குடும்பத்து வீட்டில் உக்காணி கறிக்குது, எலும்புக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கோமா பேஷண்ட்டுக்கு என்ன ஆக மாட்டேங்குது, பிரச்சனை மத்தியில் என்ன பண்ணுங்க தெரியுமா, தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல டிஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க, விதமாக. நீ எப்படி துணி போடுறன்னா தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரியே வாழ்கிற நீ. எப்படி இது பவர், இது உனக்கு தெரியும் மேட்ரு என்னன்ட்டு, ஆனால் நீ எப்படிங்கிற தெரியுமா, தெரியாத மாதிரியே இருக்குவேன். இவங்க தான் பவர்ஃபுல் மேன். இவங்க தான் யார், தெரிஞ்சோன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க பாரு, மென்டலுங்க இவங்கெல்லாம். ரியாக்ட் பண்ணாத, அவர் ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் அமைதியாக.
ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ அமைதியாயிரு, நான் உனக்காக என்ன பண்ணுறேன், நான் பார்க்கிறப்பா. நான் தோசை திருப்புறனோ, பிக்கிறனோ, அறுத்துக்கிறனோ, காக்காக்கு போடுறனோ, அது என்னுடைய வேலை. நீ என்ன பண்ணு, வெறும் மூவி பாரு, நான் எப்படி கவிதை எழுதிக்கிறேன் நீ பாரு. நல்ல பாட்டு வரும்போது கைத்தட்டு, நல்ல ஆக்ஷன் வரும்போது நல்லா சிரி. ஆமாப்பா அவை நல்லேலூயா. நீங்கள் ஃப்ரீயாகுவீங்க. நீங்கள் என்ன ஆகுவீங்க? ஃப்ரீயாக. நல்ல குடும்பம் என்றைக்குமே எல்லாத்தையுமே கடவுள் கையில் கொடுத்துருவாங்க. நல்ல தேவனுடைய பிள்ளைங்க எல்லாத்தையுமே அப்பா கையில் கொடுத்துருவாப்பா. நீ பார்த்துக்கோப்பா, நான் பொறுமையாகிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைப்பா. காரில் போனவர் எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனோட போனார், நம்பிக்கையோடு போனார். நீங்களாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா? என்ன கேட்டால் உண்மை என்ன தெரியுமா, வாழ்வா சாவான் தான் வந்த நீ உள்ளே வரும்போது. அந்த மாதிரி கேஸ் நீ. ஆனால் அந்த மாதிரி கேஸ் உன்னையே அப்போவே கர்த்தர் தேடி வந்தார்னா இப்போ உன்னை நடத்த மாட்டாரா? நீ தேடுறதுக்கு முன்னாடியே தேடி வந்தாரியா? நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே உன்னை பார்த்தாரியா? நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கொடுத்தாரியா? என்ன கேட்டால் அன்னைக்கு செய்த ஆண்டவர் இன்னைக்கு 1000 மடங்கா எனக்கு செய்வார். அப்போ என்னத்துக்கு என் பையன் எனக்கு? நான் மீன் வயிற்றில் போனா என்ன, குரோக்கோடைல் வயிற்றில் போனா என்ன, எங்கள் அப்பா காப்பாற்ற வல்லவராகிறாரு. யோனாக்கு வேறு இடம் வச்சார். யோனா பாடத்தை கற்றுக் கொடுக்கலன்ட்டு மீனை வச்சார். மீன் வயலை வச்சு பிறகு யோனா என்ன தெரியுமா, கதறி அழுது கேட்டான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுப்பான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ இறக்க உள்ள இருப்பார். ஆனால் மீனின் வயலை என்ன பண்ண வச்சார் தெரியுமா, அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், 3 நாள் 3 ராத்திரி நீ என்ன பண்ணக்கூடாது, என் மகனை உள்ளே அனுப்புகிறேன், நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுல, மென்னக்கூடாது. நீ பைபிள் சொல்லுது யோனாவே அந்த மீன் என்ன பண்ணிச்சான், மிழுங்கிடுச்சான். மிழுங்கின தொட்டு நீ களியெல்லாம் யாருன்னா கட்சி சாப்பிட்றீங்களா? களி நீ இது திடீரா நீ ராகி ரவுண்டோ முத்தே முத்தே நானே மறந்துட்டு அத்தான் நாட்டியமான யோசிச்சிருந்தேன். ಮುದ್ದೆ ತಿನ್ನಿಲ್ವ ನೀವು? ಯಾರು ರಾಗಿನ ಹಂಗೆ ಮೆಲ್ಕೊಂಡು ತಿನ್ನೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಎಲ್ಲ ಮುಳುಗಬೇಕು. ಆ ಡಿಶ್ ಮಾತ್ರ ಆ ಥರ ಇರಬೇಕು. என்னப்பா கரெக்டாக சொல்லியா? நான் சரி, அது அந்நிய பாஷை, அப்படியெல்லாம் தான் புரியாது விடு. பல மீனு கூட ஆண்டவர் என்ன தர சொன்னார், என் புள்ள வருவான் கொஞ்சம் தரதில்ல, இவன் அந்த போட்டில் போடானா இல்லைன்னா அதுக்கு தான் உன்னை வச்சுக்கிறேன். நம்மளுக்கு கூட பாடத்தை எப்படி கற்றுருவார் தெரியுமா? சொல்லிக்குவார், கேட்க மாட்டேன், மீன் வச்சுட்டுக்குவார். கத்துவேன், கதறுவேன், எங்கேயோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கரையோரமாக மீன் என்ன பண்ணிச்சு தெரியுமா, யோனாவை எத்தனை வந்து அழகாய் சேர்த்தது. நீங்கள் நினைக்கலாம் போட்டில் வந்தால் தான் ரீச் ஆவேன்ட்டு. தேவ சமூகத்தை தேடினா மீனை வச்சே உங்கள் வேலையை கர்த்தர் முடிச்சிடுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போனா நம்மளுக்கு வேலை செய்கிறவர் அவர் மாஸ்டர் இஸ் ஜீசஸ். நீங்கள் உருவாக்கத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி அசைன் பண்ணிட்டு தான் உன்னை வெளியே அனுப்புனார். அந்த நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் இன்னைக்கிலே என்றைக்குமே உன்னை கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தை இருக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க நான் மகிழ்ச்சியாக இருப்ப போகிறேன்னு? பார்க்குற குடும்பத்து கூட மகிழ்ச்சியாக பேசி சிரித்து நல்லா வாழுங்க. அவங்க தப்பு பண்ணால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. நம்ம எதுவும் பேசுறது வேண்டாம், அவர் நல்லா செய்வார். அடிக்கிறாரோ திட்டுறாரோ உடைக்கிறாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கையில் உருவா கொடுத்தா கண்டிப்பாக நல்லதுக்காகவே எங்கள் அப்பா செய்வார். எங்கள் மம்மி அப்படி தான் பண்ணாங்க. என்ன நான் எவ்வளோ நேஸ்டி ஒர்க் பண்ணும் போது கூட எங்கள் மம்மியை வந்து ஏசப்பா கிட்ட போயிட்டு அவங்க சொல்லிக்குவாங்க, எனக்கு தெரியல, நான் என்ன நினச்சேன், வெளியே நடக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் வர பிரச்சனைன்னு கர்த்தர் தான் வர வச்சார். ஆமென், அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி கொண்டு போய் கடைசியில் எங்கே கொண்டு வந்தார். இன்றைக்கி எங்கள் மம்மி வந்து என்னை கேட்டால் கூட, இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து இந்த ஆண்டவரை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னால் கூட 100% எங்கள் அம்மாவே நான் விட்டுருவேன். காரணம் என்ன தெரியுமா, என்னை பெற்று என்னை சுமந்து என்னை காப்பாற்று எங்கள் அம்மாவையும் என்னையும் இந்த உலகத்திலேயே என்னை வளர்த்தது என் ஏசப்பா ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறது யாரும் இல்லை, அவங்க நல்லா இந்த தொட்டு தான் என்ன நல்லாக்கா வளர்க்காமச்சு. அப்போனா மெயின் யார்? கடவுள் தான். சிம்பிளாக ஃபார்முலா புரிஞ்சுக்கங்க. நீ போய் ஜெபம் பண்ணு, கடவுள் வேலை செய்வார். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, உனக்காக அவர் பண்ணின்னு இருப்பார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார்.
அவர் பண்ணுற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனால் ஃபினிஷிங் டைமில் வந்து உனக்கு காட்டுவார் பாரு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுவார், அவ்வளோ பியூட்டிஃபுல். என் குழந்தைய நான் பார்க்கும் போது அது கண்ணு பார்க்கணும். எங்கள் மம்மி நேற்று கூட அதுதான் சொல்லியிருந்தாங்க, குழந்தை உன்ன மாதிரியா இல்லை உன் ஒய்ஃப் மாதிரியா இல்லைப்பா, ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. நான் நினச்சேன் எங்கள் அப்பா மாதிரியே ஆகுதுப்பா, ஏசப்பா மாதிரியே. அல்லேலூயா. நான் நினச்சது ஒன்று, கர்த்தர் செஞ்சது ஒன்று, நான் பார்த்துருந்தே வேறு சிஸ்டர். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி கடவுளை வச்சுக்கின்னு எனக்கு என்னத்துக்கு ஏன் பயம்? ஒரு பாவத்தை பண்ணுறவனுக்கே அந்த குடி மேலேயோ அந்த பாவத்து மேலே நம்பிக்கை கேட்குதுன்னா, பரம வைத்தியர் எனக்கு, பரலோகத்தின் தகப்பன் எனக்கு எப்பவுமே என் கூடவே இருக்கிறேன்றாரு. என்னத்துக்கு நான் கவலைப்படணும்? ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல போகிறீங்க, நல்லா ரெஸ்ட் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ பேர் காட்ட போகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை இழந்தவங்களுக்கு இன்னொரு ரிசல்ட் ஒன்று காட்டிட்டு நான் முடிக்க ஆசைப்பட்றேன். அதே யோனா 4ஆம் அதிகாரம் 2 வாட்டி யோனா இந்த வார்த்தையை சொல்கிறான். ஏன் திரும்பி இந்த வார்த்தை யோனா சொல்கிறாருன்னா தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிகாரம் எந்த வசனம் மகளே? 8வது வசனத்தை வாசிங்க. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். இனி அநேக கிறிஸ்டியன்க வாயில வர வார்த்தை என்ன வார்த்தை? என்னன்னு சொல்லுவாங்க? புள்ளிங்களை என்ன சொல்லுதுங்க? நான் கஷ்டமாக்குறேன், நான் உனக்கு கஷ்டமாக்குறேன்னா, கஷ்டமாக இருந்தால் பால் கொடுத்துக்க மாட்டாங்க, கள்ளி பால் குடிச்சா வச்சுக்கோ. அவனை கஷ்டமாக்குறேன்னா என்னை விட்டுருங்க, செத்துருவேனே, இதே மாதிரி பண்ணி தான் தொங்கிடுவேன். தொங்கு என்கிட்ட வந்தால் பவர்ஃபுல் டெத்து சொல்கிறேன், திரும்பியும் பாடியே கெடியக்கூடாது. நல்ல ஒரு டேஞ்சரான ஆன்சர் கொடுத்தான் போவனுக்கு. ஏன்னா இந்த பீஸ் இருந்து கூட பிரயோஜனமே இல்லை. எவ்வளோ ஆண்டவர் செஞ்சுக்குவார் அதெல்லாம் இல்லை. ஆனால் பேச்சு மாற்றம் எப்படி தரமா இருக்கும்? செத்துருவேன் செத்துருவேன். இன்னொருத்தர் பெரிய டைலாக், இவங்கெல்லாம் டெத்துலேயே எக்ஸ்பீரியன்ஸ் டெத்து. இவங்களா செத்துட்டா உனக்கு நல்லாக்கோ தானே, செத்துட்டா உனக்கு சமாதானம் தானே? இல்லை எங்கே இதை பார்த்த எல்லாம் காட்டு, யாருக்கு நல்லாகும்? குழி வெட்டுறான் பாரு, அவனுக்கு தான் நல்லாகும் இல்லையா? டவுல் போட்டு கேட்குறான் பாரு, போடுறவங்கெல்லாம் போடுங்க, போடுறவங்கெல்லாம் போடுங்க, யாருக்கு நல்லாக்கும்? டவுல் போட்டான் பாரு, அவனுக்கு தான் நல்லாக்கும். எனக்கு குழி நோண்ட ஒருத்தர் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தார், நோண்டுருவர் அவர். அப்போ வந்து எனக்கு கேட்டார், பிரதர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், பிஸ்னஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அவங்க ப்ரேயர் பண்ணல இஷ்டப்பா. நான் லாஸ்ட் என்ன ப்ரேயர் குழி நோண்டுறது, என்ன குழி கல்பலியில். அப்போ நான் என்ன பண்ணோமா? அப்போனா நீங்கள் செத்தீங்கன்னா யாருக்கு லாபம் தெரியுமா? சொல்கிற கேளுங்க, உண்மையாக சொல்கிறேன். மண்ணில் ஒரு புழு ஒழிஞ்சின்கோ, அதுக்கு லாபம். குழி நோண்டினா இருப்பார், அவருக்கு லாபம். நோண்டிட்டு ஒருத்தர் பூஜை ஒன்று பண்ணுவார், அவருக்கு லாபம். அதுக்கப்புறமா 40 நாளில் சொந்தக்காரங்க வருவாங்க. என்னத்துக்காக? இப்போ 40 நாள் இல்லை, இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு, ரீசார்ஜ் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளெல்லாம் கபாப்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. தமிழில் சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ காலியாவோ. நான் ராங்க சொல்லிட்டேண்ணா. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ. போன மாதம் டிசம்பருக்கு, போன வருஷம் ஒரு சாவாயிடுச்சு. இந்த ஒரு பையன், தெரிஞ்ச பையன் தான், அவன் டேடி நாய் வாக்கிங் கிட்ட வருவார். நான் பேனரை பார்த்தேன், ஐயோ ஏன்னாப்பா இவர் போன வாரம் தான் பார்த்தேன் செத்துட்டாரு அப்படின்னு. அவங்க பையன்கிட்ட, அந்த பையன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு, ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்னாப்பா டேடி இருந்துட்டார் எப்படிப்பா அப்படின்னா. இல்லைண்ணா ஒரு வாரம் ஃபுல்லாக ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ரொம்ப லிவர் டேமேஜ், குடிச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுண்ணா. ஆமாப்பா பரவாயில்ல விடுப்பா, ஏசப்பாக்கிறாரு, கவலைப்படாது. ஆமாண்ணா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. நானும் ரொம்ப பெஜாராயிட்டேன்ப்பா, ரொம்ப கஷ்டப்பா. திருப்பி பெந்தால் போட்டுக்கிறாங்க. எப்போ? 3 நாளில் 20th இருந்தார், 23rd போட்டுக்கிறாரு. ஐயோ நான் என்னப்பா ஒரே மாதத்தில் 2 சாவாயிட்டுக்குது இந்த வீட்டில். அப்பா அந்த பையன் ஃபோன், என்னப்பா பெண்டாலெல்லாம் திருப்பி போட்டு என்ன ஆச்சு? இல்லைண்ணா டேடி காரியம் பண்ணிங்கிறோன்னு. பா காரியம் இல்லை 40 20 இல்லைண்ணா கிறிஸ்மஸ் வருது இல்லையாண்ணா. அம்மா சாமி பிரதர், என் புள்ள
என்ன தூக்கம். எப்போ தூக்கம்? 40 நாள் காரியத்தில் டப்பாவை தூக்க பார்க்கும். காரியம் பண்ணதா காரியத்தை கழிச்சிடுவாங்க. பெயிண்ட் கீண்டெல்லாம் ஆச்சு, ஃபோட்டோ கிட்டெல்லாம் மாட்டி பார்க்குவாங்க. எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்போ கூட உன்னை மேலே மாட்டுவாங்க. என்ன ஃபோட்டோ கிட்ட ஷேக்கிங் கேக்கிங் ராத்திரியில் என்ன பண்ண 4-5 கெண்டில் தான் உன்னை பார்க்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் உலகம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, அழுவாத, தண்ணி வேஸ்ட் பண்ணாதன்ற வச்சுக்கோ. ஆனந்த கண்ணீர்னால ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணு, அழுந்து நன்றி சொல்லு. என்னை உயிரோடு வச்சது நீதான்பா, என்னை காப்பாற்றுறது நீதான் ராஜா. எனக்கு மெர்சிடிஸ் கார் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, 7 ஏர் பேக் இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, என்னை உயிரோடு வச்சுக்கிறேன்ப்பா. நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. அவருக்கு ஒரு வாயே பத்தாதுமா. பைபிள் சொல்லுது நம்ம கடனாளியா கர்த்தருக்கு. ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு போனால் என்னத்து பேசுவாங்க தெரியுமா? நான் செத்துட்டா நல்லா இருக்கும், ஏன்னா நான் அனாதி ஆக்குறேன். டைலாக்மா பார்க்கணும், ஃபிலிம்லேருந்து எடுத்துன்னு வந்துங்களா, நான் அனாதி ஆக்குறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் சந்தோஷம். செத்துறேன் நானே. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு 8:15 என் பொணத்து மேலே நீங்கள் மாலை போடுவீங்க. பின்ன பொணத்து மேலே மாலை போடாத, ஏன்னா ஷால்வா போடுவாங்க. சொல்கிறாங்களா? சொல்லுது இல்லையா? என்கிட்ட சாவரன்னு யாரும் வரதே இல்லை. ஏன் சொல்லு? ஆல்ரெடி நானே சாவச்சிடுவாங்களே. சத்தியத்தை சொல்லியே போட்டு தள்ளிடுவாங்களே. சொல்கிறீங்களா சிஸ்டர்? யாருன்னா சொல்கிறீங்களா? வா என்கிட்ட வாமா, வா. கதவை திறந்து 3 டோர் வச்சு வைக்க, ஆஃபீஸ் ரூமை வச்சுக்கிறேன், வா. நான் பவர்ஃபுல்லாக வெப்பன் சொல்கிறேன். தேடினாலும் நீ காணாத இருப்பா மாதிரி டைலாக் அடிக்குவோம். ஆண்டவர் எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு வந்துக்கு வர தெரியுமாப்பா? ஒன்றுமே இல்லாத எந்துக்குவாங்க. அப்படியே அழகாக கொஞ்சம் நல்ல துணிமணி, நல்ல வீடு, நல்ல வாசனை, நல்ல குடும்பம். வீடு வாசல் கூட சொல்லிட்டேன், எல்லாம் கொடுத்துன்னு வந்துக்குவார். ஏதோ ஒன்று ஐக்காது, அப்படியே மூஞ்சி கோமாக்கு போன மாதிரி ஆகிடும். ஏன் பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். யார் மேலே கோவமா? ஓ ஆமாவா? பிரதர்ஸ், யாருக்கும் லாபம் இல்லை. செத்துட்டா உனக்கு தான் நஷ்டம். நல்ல லைஃபை இழக்கிறது உனக்கு தான். தேவ சமூகத்தை தேடாதவங்களாம் செத்து போயிடுவாங்கயா. என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. 16 வயசு பொண்ணு, 19 வயசு பையன், 2 பேரும் லவ் பண்ணி, லவ்க்கு ஆப்போசிட்டாக இருந்தது பொண்ணோடைய மம்மியே ஹீரோவோ ஹீரோயினோ பேக் பண்ணி சாவே அழிச்சிட்டுக்கிறாங்க ஜார்க்கண்டில். 16 வயசு பொண்ணு, 19 வயசு பையன் யாரை சாவடிச்சுக்கிறாங்க? எதிரியே இல்லைப்பா, பெத்த தாயை சாவடிக்கிற புள்ளிங்கள்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு வந்துக்குதுன்னா, தேவ சமூகத்தை தேடலைன்னா ரொம்ப டேஞ்சர்மான, யாரையும் நம்ப முடியாது. அண்ணகாரன் தம்பியை சாவடிக்கிறான் சொத்துக்காக. ஐயோ 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 ஐயோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஆகிடுவோம் நம்மலாம். உலகத்தின் ஒரிஜினல் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் உண்மையானவர்னு தெரிஞ்சிடும். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தை தேடுறியோ மரணத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? சவாலாக சொல்லுவேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சவாலாக பார்த்துக்கலாம். எங்கள் அப்பா மரணத்தை ஜெயிச்சார்னா அவருடைய பிள்ளை நானும் ஜெயிப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை ஒரு வியாதி வந்துடுச்சா, கவலைப்படாத, பார்த்துக்கலாம், மிச்சம் இந்த ஆண்டவர் கையில். பெரிய டாப்பஸ்ட் வியாதி வந்தால் கூட நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். சந்தோஷமாக இருங்க சிஸ்டர், கவலைப்படாத. ஆண்டவர் முடிஞ்சால் செய்கிறார், இல்லை அவர்கிட்ட போகலாம். என்னை கேட்டால் உன்னுடைய ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எது வந்தாலும் அவர் கையிலேருந்து யாரும் பிரிக்க முடியாது. இப்போ ஒரு ஃபிலிம் ஆக்டர் 42 வயசு பொண்ணு, அது பேர் என்ன? யாரோ ஒரு பொண்ணு நியூஸ் பேப்பரில் போடுங்கிறாங்க. பானியா? சுப்பானி பாரு, பெனிக்கு சுப்பானி தெரியுது. டீச்சர் சொல்கிறேன் 10th ஸ்டாண்டர்டில் போய் எழுதுறான் எக்ஸாம், சுப்பானி அவனுக்கு. அல்லேலூயா. சுப்பானி யார் தெரியுமா? ஃபிட்னஸில் இருந்த பொண்ணு, ஃபிட்டாக இருந்துச்சு, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ
நீ சுப்பானின்னு ஆயிரு, சமோசான்னு ஆயிரு. உன் டைம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. ஃபுல் ஷாமினா தான், சுப்பானி இல்லை ஷாமினா. உன் எக்ஸசைஸை உன்னை காப்பாது, உன் சாப்பாடை காப்பாற்றுது, உன் பணமோ காப்பாற்றுது, உன் செல்வாக்கா காப்பாற்றுது, உன் குடும்பமோ. அந்த ஊரில் சாவுக்கு போனேன் பார்த்தீங்களா, அந்த சாவில் டப்பாவில் தாத்தா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு துணியை ஒரு யாரோத்தோட வரல பிரதர். ரொம்ப பையா சாவுக்கு போ ஜனங்கோ. ஒருத்தர் நல்லா பாட்டு பாடிதார் பிரதர், ஹல்லேலூயான்னு. அங்கேருந்து பிரதர் சொல்கிறார், அந்த நூல் கொஞ்சம் எடுத்துருங்கன்னார். இந்த கையில் கட்டுறாங்க பார்த்தியா, இந்த இப்படி 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 கையை கட்டிக்கிறாங்க. இவர் கையை கட் பண்ணினாங்க. ஏன்னா ஃப்ரீயாக போனோமா இவர் உள்ள. ஃப்ரீயாக போனாலும் அந்த கேஸு எங்கே போகிறது அங்கே தான் போவோம். அதை உள்டாலாம் போட்டாலும் எங்கே என்ன கேட்டால் நான் சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, பாடியை திருப்பி வை, கடவுள் வரும்போது தலையை பண்ண நேஸ்டி ஒர்க்குக்கு கடவுளே அங்கே பக்கம் வரமாட்டார் இல்லையா. நீ இப்படி கட்டு இல்லை இப்படி கட்டு, எப்படின்னா கட்டு. அந்த பிரதர் அவ்வளோ ப்ரேயர் பண்ணார். நான் தூரத்துலேருந்து பைபிள் வச்சு பார்த்துங்கிறேன். நானும் அந்த பிரதரை கேட்குறேன். அவர் சொல்கிறார், அந்த கயிறை கொஞ்சம் தூக்கி போடுப்பான்ட்டு. கயிறா என்ன பையன் இருக்குது அவருக்கு? மரண பையன் இருக்குது. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லிட்டான், இன்னைக்கு நீ ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிருயோ, ஒன்று கூட உன்னை டச் பண்ணாத தைரியத்தை கற்றுக்கிட்டுருவோம். பார்த்தலாடே கடவுளை என் பக்கங்கிறார். ஆமென், அல்லேலூயா. யார் இப்படி வாழுவாங்க தெரியுமா? கர்த்தரை பார்த்தவர்கள், தேவ சமூகத்தை ருசித்தவர்கள், ஆவியானவருடன் நடக்கிறவர்கள் சவாலாய் நிற்பார்கள். கடமா பார்த்துக்கலாம். இந்த வருஷம் தான் இப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் இந்த டேட்குள்ளே எழுதி வச்சுக்கோ, எங்கள் அப்பா எல்லாத்தையும் மாற்றி காட்டுறாரு. சவாலாக சொல்லுவாங்க, பாரு எங்கள் அப்பா செய்யலைன்னா நீ பார்க்கத்தான் போகிற, நீயும் எனக்கு வேணும், ஏன்னா இந்த நிலைமையை இருக்கிறதுக்கு நீயும் எனக்கு ஒரு சாட்சிடுவேன். ஆமாம், அல்லேலூயா. எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அப்போ ரிப்போர்ட் வரும்போது டாக்டர் சொன்னாங்க, இதை மாதிரி இது ஒய்ஃப்க்கு அப்படின்னா. நான் சொன்னேன், எங்கள் ஒய்ஃப் சொன்னேன், திஸ் இஸ் அ டெஸ்டிமனி ஃபார் அஸ். இதெல்லாம் சாட்சி, யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம சொன்னால். டாக்டர் ரிப்போர்ட் இருந்தாலே நம்புவாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டே சொல்லிச்சு, என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த மாதிரி உன் குழந்தை பொறுக்க முடியாது அப்படின்னா. சாரி, நீ சயின்ஸ் படிச்ச, நீ பைபிள் படிக்கலை. நீ பைபிள் படிச்சினா என்ன மாதிரி நீ வாழுவேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு புக்கே அவங்கள தப்பு சொல்லலை. என் கடவுள் உலகத்தையே படித்தவர், டாக்டர்களை உருவாக்குனவர் யார்? ராஜாதி ராஜா. அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேம்மா, என்றைக்குமே உன் வாயில் என்ன வரக்கூடாது, உன் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் எப்போவுமே இந்த வாயில் வார்த்தை சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வரும்போது என்ன சொல்லாதீங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி பரவாயில்ல, 3-4 வாட்டி சொன்னீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பிசாஸ் ட்ராப் பண்ணிவிடுவான். ரொம்ப பேர் சாவணும்னு போல பயம் காட்டுறதுக்காக போய் என்ன ஆகிட்டாங்க தெரியுமா, செத்துட்டாங்க. சும்மா இவங்களுக்கு பயம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன ஆகிட்டாங்க தெரியுமா, ஒரு இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ரீல்ஸ் வரும், அது பேர் என்னவோ தான், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, டிக்டாக். டிக்டாக் கரெக்ட். ஒரு பொண்ணு ரொம்ப ரீல்ஸ் பண்ணினே இருக்கோமா, ஸ்டூல் மேலே உக்கானிக்கின்னு பாட்டு பாடினே இப்படி பண்ணினே இருக்குது, கேமரா ஆன் பண்ணி டிக், ஸ்டூல் கீழே வந்து டாக், டிக் ஆச்சு, அப்புறமா டாக் வரல, வீடியோ வைரல் ஆயிடுச்சு, பொண்ணு இல்லை. எப்படி எல்லாரும் சாவணும்னு யாரோ போய் சாவலை, சும்மா கொஞ்சம் பயமுறுத்தலாம். நீ கூட சொல்ல மம்மிக்கு பயம் காட்டலாம், டிக்கு நான் செத்துட்டா உங்களுக்கு சந்தோஷமா இல்லைம்மா, குழி நோண்டுறாரு பாரு. உன் மைண்டை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. என் கடவுளுக்கு மிஞ்சுது என் லைஃப்பில் ஒன்றுமே என்ன ஆகாது. பைபிள் சொல்லுது, என் தலையில் வெள்ளை முடி எப்போ வரணும்னு கூட அவருக்கு தெரியுமா, ஒரு முடி கீழே உள்ளது கூட என் கர்த்தருக்கு என்ன ஆகும் தெரியும். நீ என்ன தான் டை அடித்தாலும் வெள்ளை தான், நீ என்ன தான் கருப்பு அடித்தாலும் கருப்பு தான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, முடி, வாய், கண், மூக்கு இதெல்லாம் உருவாக்கி உன் உலகத்தில் வச்ச ஆண்டவர் இன்னைக்கு நடத்துவார், நாளைக்கும் நடத்துவார். நம்பிக்கை இல்லையா? தேவ சமூகத்தை தேடுறவங்க மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க, சவாலாக நிற்பார்கள். இவ்வளோ தூரம் இருக்குது பிரதர் பிரச்சனை, எனக்கு கடம், பிள்ளையை எப்படி வளர்க்குறது,
ஃபீஸ் எப்படி கட்டுறது, அடுத்த வருஷம் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது, கல்யாணம் எப்படி பண்ணுறது, எதுவுமே பண்ணாதம்மா, நீ பண்ணாத, அவரே பண்ணுவாரல்ல. எவ்வளோ பேர் நம்ம சர்ச்சில் இப்போ கிராண்டாக பண்ணிக்கிறார். இதோ மகள் அஸ்வினி இருக்க, இன்னைக்கு குழந்தை, நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குடும்பம், ஏன்னா கிராண்டாக பண்ணார் கல்யாணம். என்கேஜ்மெண்ட்டுக்கு போனேன், எல்லா என்கேஜ்மெண்ட்லையும் இழுண்டு தட்டுங்க பார்த்துக்கிறேன். இவங்க என்கேஜ்மெண்ட்டை தான் இவ்வளோ பெரிய தட்டுங்க பார்த்தோம், எல்லாம் அதிர்ஷ்டங்க மவுண்டனுங்க மாதிரி. கர்த்தர் காத்தேன்னு நினச்சிக்கேன், கொடுக்குறத பார்த்தா பயந்துடுவேன். கிரகிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டு போயிடுவார் உனக்கு. அது என் கண்ணு பார்த்த தொட்டு தான் இவ்வளோ சவாலாக சொல்கிறேன். எங்கள் அப்பா உயிரோடுகிறார். டெய்லி அவர்கிட்ட பேசிப்பார், டெய்லி அவர் நடக்கிறத உன் கண்ணு முன்னாடி காட்டுவார். ஸ்கூல் ஃபீஸாக கட்டிடுவார், காலேஜா பார்த்துக்குவார். விடு, தைரியமாயிரு, ஏற்ற நேரத்தில் உதவி வரும், கண்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு இந்த நம்பிக்கை வந்துக்குது? கர்த்தர் நடத்துவார், எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். உங்கள் பயம் வந்துச்சுன்னா எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும். தேவ சமூகத்தை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்குறதே சந்தோஷம் தான். என்ன கொடுக்குவார்? சந்தோஷமாகுவீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபெல்லாம் கேட்குவாங்க, இன்னும் நல்லா ஸ்மைலி ஃபேஸ், நல்லா பேசுகிறாங்க. இவங்க பக்கத்து வீட்டில் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா கூட பாருங்களேன், ஒரு மாதிரி சுடுமூஞ்ச. எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு வந்துக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசுகிற அந்த பொண்ணு. ஹாய் சார், ஹவ் யூ, டுமாரோ யூ ஹேவ் சர்வீஸா? எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க தெரியுமா, சொந்தக்கார மாதிரி வந்து பேசுகிறாங்க. சாப்பிட்டீங்களா? மம்மி எப்படி இருக்கிறாங்க? மம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். எப்போ ஆச்சு அவங்க வந்து? 2-3 மாதத்தை ஆச்சு. பெனி சொந்தக்கார மாதிரி பழகின்னுக்கிறான், எனக்கே தெரியாம. பெனிக்கு லிங்லாஜ்புரமே பெனி தான். 4 மவுடியிலே டீம்ங்க அவருக்கு, எங்கன்னே தெரில. அவரு அங்கேயே ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிடுவார், கடைக்காட்ட நில்லி. ஆமாவா, அவனுக்கு ஒரு பவர் இருக்குது அது. ஏன்னா he has a smiley face, is very casual, is very nice, so people attract him. அவன் அட்ராக்ட் ஆகிறான் எல்லா இடத்துலையும். நீங்கள் கூட ஏன் அட்ராக்ட் ஆக மாட்டேங்க? ஏன் நான் தனிமையாக? நீ அந்த மாதிரி தான் தனிமையில். நான் ஒண்டியாக இருக்கணும். எங்கே போனேன் தெரியுமா? சுடுகாட்டு தான் போனேன். யாரும் வரமாட்டேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சப்படிகள் போட்டால் கூட நீ நினச்சா கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது ஆண்டவர் பிள்ளையில. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், கவலை வரும், நிந்தை வரும், ஏமாத்துதல் வரும், கூட கர்த்தரோ என் கூட வருவார். இப்படி வாழ்கிறவர் தான் தேவனுடைய பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. எவ்ரி டே யூ வில் ஸ்டார்ட் அப் வித் அ நியூ ப்ராப்ளம், பட் யூ வில் எண்ட் அப் வித் காட். காலையில் பிரச்சனையோட ஆரம்பிப்பேன், ஆனால் முடிக்கிறது கர்த்தரோட தான் நீ முடிப்பா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இழந்த உறவை மறுபடியும் தொடர போகிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பண்ண பாவத்தினால் ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு கில்ட்டுக்கு தான், பரவாயில்ல, தூக்கி போடுறது கில்ட்டு, பிசாசு. தைரியமாக பார்க்கட்டப்போ அவர் வெளியே நிலையை உனக்காக கை தூக்கி காத்திருக்கிறார். பொருடிக்காரோட மகன் விட்டு போவேட்டுக்கு திரும்பி என்ன பண்ணார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவங்க அப்பா வெளியே வந்து காத்திருந்தாராம். பிள்ளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி யார் வந்தாரா? இந்த அப்பா கூட அப்படித்தான். நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உக்கானின்னு சாப்பிட்ட விடுன்னு சொல்ல, வெளியே வந்து என் பிள்ளை எப்போ வருவான்னு காத்துருக்கான். சில நாய்ங்கெல்லாம், பெட்ஸுங்கெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? சில வீடியோஸ்லாம் பார்க்குவேன். அவங்க ஓனர் வரும்போது கேட்லேருந்து என்ன பண்ணோம், ஸ்மெல்லு வந்ததுமே டக்க 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 டக்குன்னு வாலாட்டும். கொஞ்சம் மேலே வரும்போது கொலிக்க ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா, அவங்க ஓனர் வந்துட்டார், இது பார்த்துச்சு, பெரிய சந்தோஷம். நீ இயேசுவை பார்த்தா உனக்கு எப்படி இருக்க தெரியுமா? எங்கள் அப்பா வந்துட்டாரா, எனக்கு சந்தோஷடா. ஆமென், அல்லேலூயா. தைரியமாக சொல்கிறேன், தைரியமாக போங்க. கடவுளுக்கு மிஞ்சிருந்து நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது. டெய்லி கடவுளை தேடுங்க. அவரை பார்க்காம சங்கீதத்தை சொல்லு, தினந்தோறும் அவர் என்ன பண்ணணுமா? எவ்ரி டே யூ ஷுட் சீக் காட். எவ்ரி டே சீக் ஹிஸ் பிரசன்ஸ். யூ வில் see his presence everywhere. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் அப்படி உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து